ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எப்சிபா ஊழியங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. தொடர்ந்து எங்களுடைய இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் ஒரு சில வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு இடைபடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. குறிப்பாக நான் இன்றைக்கு வாசிக்க போகிற வேத வசனம் என்னவென்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே 1வது அதிகாரம் 3வது வசனத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த உலகத்திலே அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஏதோ நிறைய பணம் படைத்தவர்கள் பாக்கியவான்கள், நல்ல வேலையில இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், நிறைய சொத்து சுகங்களை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் சபைக்கு நமக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக பாக்கியம் என்று சொல்வது இந்த வேத வசனத்தை படிப்பது, தேவனுடைய வார்த்தைகளை படிப்பது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது, தேவனுடைய வார்த்தைகளின்படி நடப்பது. இந்த 3 காரியங்களையும் யார் செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் இப்போது வேத வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மைகளை தர உண்மை உள்ளவர், ஆசீர்வாதங்களை தர அவர் உண்மை உள்ளவர். வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றும் பொய்யாகாது. அநேகருக்கு படிப்பறிவு இருக்கா, அநேக கிராமங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு படிக்க முடியாது. அப்ப படிக்க முடியாமல் இருக்கிற பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனுடைய வார்த்தைகளை பேர பிள்ளைகளிடத்திலோ அது தங்களுடைய பிள்ளைகளிடத்திலோ வேதத்திலிருந்து படிக்க வைத்து அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். படிக்க தெரியாத ஜனங்கள் அந்த வார்த்தைகளை மற்றவர்கள் மூலமாக படிக்க வைத்து கேட்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆம், தேவனுடைய வார்த்தைகளை யார் விரும்பி கேட்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விரும்பி கேட்கிறவர்களாக இருந்தீர்களானால், நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை பாக்கியவான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கிற ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் மேல் பிரியம் வைக்கிறார். ஏனென்று சொன்னால் இது தேவனுடைய வார்த்தை. வேத வசனங்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு தேவனுடைய ஊழியக்காரர்களால் எழுதப்பட்டவைகள். ஆவியானவர் சபைக்கும் ஜனங்களுக்கும் என்னென்ன காரியங்களை போதிக்க சித்தம் கொண்டாரோ அவைகளை இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் ஜனங்களோட பேசி இடைபடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் வேத வசனத்தை கேட்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த வேத வசனத்தை நீங்கள் பார்வேர்டு பண்ணி நீங்கள் கொடுக்கும் போது கூட நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிற காரணம் இதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் வருகிறது. தேவனுடைய வார்த்தைகளை நாமும் கேட்கிறோம், மற்றவர்களுக்கும் கொடுப்பதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதன் மூலம் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இதை கேட்கிறவர்களோ வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கேட்கிறவர்கள் பாக்கியம். வாசிக்கணும். இதில் சொல்லப்பட்டது வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க வேத வசனத்தை வாசிக்கிறது உண்டா? இல்லை என்று சொன்னால் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அப்போதுதான் தேவன் நம்மை குறித்து பேசுகிற வார்த்தைகள் நமக்கு புரியும். தேவன் டைரக்டாக நேரடியாக பேசுகிற ஒரு அனுபவம் இந்த வேத வசனத்தின் மூலமாகத்தான். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த வேத வசனத்தை படிக்காதபடி தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று நாமவே அறிந்து கொள்ளாதபடி நாம் என்ன செய்கிறோம், பல இடங்களுக்கு கடந்து செல்கிறோம். பல பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கடந்து நோக்கி செல்கிறோம். தேவன் பேச மாட்டாரா, இந்த ஆள் மூலமாக தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை வராதா என்று சொல்லி. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இதை நீங்க வாசிக்கிற பழக்கத்தில் வைத்து பாருங்கள், நீங்கள் பாக்கியவான்களாக மாறுவீர்கள். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள்ல ஒரு விடுதலை உண்டாகும், தீர்வு கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகள் சரியான பாதையில சிந்திக்க ஆரம்பிக்கும். வேத வசனத்தை ஒரு மனிதன் வாசிக்க ஆரம்பிக்கும் போது வேத வசனம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலைகளை உண்டாக்குகிறது. வேத வசனம்
இந்த உலகத்திலிருந்து அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலைகளை கொடுக்கிறது. பாவ சுபாவங்கள் இருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறது. ஆகவே நியூஸ் பேப்பர் படிக்கிறது போல படிக்க கூடாது. இந்த வேத வசனத்தை முழு வாஞ்சியோடு நாம் படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1வது சங்கீதத்திலும் இதைதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள், வாசத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் இங்கே வாசிக்கிறவர்கள், நீங்கள் வாசிக்கிற பழக்கம் உண்டா? இதுவரை நீங்கள் வேதத்தை வாசித்து பழகவில்லை என்று சொன்னால் வேதத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் வெளிப்படுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். அதாவது இந்த வேத வசனத்தை நீங்கள் ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பருக்குள்ளாக அதை படித்து முடிக்க முடியும். நீங்கள் ஒரு நாள் 4 அதிகாரம் வைத்து படிப்பீர்களே, ஆனால் இந்த ஒரு வருஷத்திலே இந்த வேத வசனத்தை படித்து முடிக்க முடியும். 40 அதிகாரம் ஒரு நாள் படித்தால் 3 மாதத்திலே இந்த வேத வசனத்தை படித்து முடிக்க முடியும். எப்படியோ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மதித்து, இந்த தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஒரு பொக்கிஷமாக ஏற்றுக்கொண்டு இதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் விடுதலை அடைகிறதை நீங்களே உணர்வீர்கள். வேத வசனத்தை படித்ததன் மூலமாக இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய அளவிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனத்தை வாசியுங்கள், அது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். வேத வசனத்தை வாசியுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகமளிக்கிற மருந்தாக மாறும். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில சுகமளிக்கிற மருந்தாக மாறும் போது நீங்கள் விடுதலை அடைவீர்கள். வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிறது. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இது தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறது. இவைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசுவினால் எழுதப்பட்டவைகள் இயேசுவினால் சொல்லப்பட்டு எழுதப்பட்டவைகள் இருக்கிறது. பல ஆண்டுகளாக ஆதியாகமத்திலிருந்து கடைசியில் நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக எழுதி வைக்கப்பட்டவைகள். அவைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இதை நீங்கள் வாசித்து, இதை நீங்கள் காது கொடுத்து கேட்டு, இதன்படி நீங்கள் நடக்கும் போது நீங்கள் பாக்கியவன்களாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் செழிக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கிற குடும்பம் செழிக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை கனம் பண்ணுகிற குடும்பம் செழிக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை தூக்குகிற குடும்பம் அது செழிக்கும். தேவன் அந்த குடும்பங்களை தூக்கி எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுல 3வதாக சொல்லப்படுகிறது, அதன்படி நடக்கிறவர்கள். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும். நாம் நடைமுறையில் படுத்தும் போது, நாம் நடைமுறையில் செயல்முறையில் கொண்டு வரும்போது அது பெரிய ஒரு பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அது மிகப்பெரிய பலனை கொடுக்கிறது. வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த பாவத்தை விடு என்று சொல்லும் போது அவைகளை நாம் விட்டு விட வேண்டும். ஒரு சில நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார், இந்த உதவியை மற்றவர்களுக்கு செய் என்று வேத வசனத்தின் மூலமாக சொல்லும் போது அதற்கு நாம் கீழ்ப்படையும் போது அது தேவனுக்கு இந்த நாம் மகிமைக்கு அது பயன்படுத்தப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகிறது. ஒரு சில காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுவார், ஒரு சில காரியங்களை விட்டு விடும்படியாக சொல்லுவார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசியுங்கள், நீங்கள் இதை காது கொடுத்து கேளுங்கள், இந்த வேத வசனம் சொல்லுகிறதை செய்யுங்கள். நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில அற்புதம். ஆனா ஒரு கல்யாண வீட்டில இயேசு என்ன சொன்னாரோ அதை அங்கிருந்த வேலைக்காரர்கள் செய்தார்கள். அந்த வீட்டிலே ஒரு அற்புதம் நடைபெற்றது, ஒரு அதிசயம் நடைபெற்றது. எல்லாரும் இதுவரை கண்டிராத நன்மைகளை கண்டுகொண்டார்கள். சந்தோஷம், சமாதானத்தை அந்த வீட்டிலே பெருக பண்ணினார் கர்த்தர். அதே ஆண்டவர் இந்த வேத வசனத்தை நீங்கள் படிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வார். இவைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது, அதன்படி செய்யும் போது வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகும், குறைகள் நிறைவாய் மாறும். எல்லா விதமான குறைகளை கர்த்தர் மாற்றி போட்டு உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய தொடங்குவார். காரணம், இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இது உங்களுக்கு ஜீவனை தரும், உங்களை வாழ வைக்கும், உங்களுக்கு ஒரு மருந்தாக, ஒரு அற்புதம் செய்கிற ஒரு காரியமாக இந்த வேத வசனம் மாறும் என்பது சந்தேகமில்லை. வேத வசனத்தை வாசியுங்கள், அதை தியானியுங்கள், அதன்படி நடங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.